16வது ராணுவ வெற்றி கொண்டாட்டம் அரச தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையில் இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தில் அரச தலைவர் கலந்து கொண்டிருந்தாலும் உதய கம்மன்பில அவர்கள் அரச தலைவருக்கு எதிராக கடுமையான விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அரச தலைவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என்று வெளியான செய்திகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். சரத் பொன்சேகா அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்குகிற போது வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல பல குறைகள் இருப்பதாகவும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்றவர்கள் 10 தற்கொலைதாரிகளை உருவாக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கனடாவினுடைய பிரம்டன் நகரில் ஒரு தமிழின அழிப்பு நினைவகம் நிறுவப்பட்டதற்கு பிறகு இலங்கை அரசு தரப்பு கடுமையாக விமர்சித்திருந்தது. அந்த விமர்சனங்களையும் சில கண்டனங்களை கூட உயர் ஸ்தானிகர்களை அழைத்து விடுத்திருந்தார்கள். எனவே இதற்கு பிறகு கனடா கொஞ்சம் அமைதியாக போகும் என்றுதான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் நேற்று 18ஆம் தேதி கனடாவினுடைய பிரதமர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இனப்படுகொலை என்ற விடயம்தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதே போல பிரம்டன் நகரினுடைய முதல்வர் மீண்டும் நேற்றைய நாளில் இந்த இனப்படுகொலை தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அந்த குற்றவாளிகளை பொறுப்புக்கூறலுக்கு முன்னால நிறுத்துற அந்த நாளுக்காக காத்திருப்பதாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனீசன். இன்று 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அரச தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையில் பத்திரமுல்லையில் இருக்கிற இராணுவ நினைவு தூபிக்கு முன்பு இன்று மாலை 4 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் இராணுவ வெற்றி கொண்டாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தில் பலர் கலந்திருந்தார்கள். குறிப்பாக அந்த போர் நடந்த காலப்பகுதியில் முப்படைகளை தலைமை தாங்கிய ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா, அட்மிரல் ஆஃப் த ஃபீல்டு வசந்த கர்ணகொட, மார்ஷல் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் ரஷான் குணதிலக் ஆகியவர்கள் பங்கு பெற்று இருந்தார்கள். இதில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பங்கு பெற்றுவாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறியிருந்தது. ஏனென்றால் நேற்று முன்தினம் பல செய்திகள் வெளியாக இருந்தது. அரசு தலைவர் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கு பெற மாட்டார் என்று. அவர் பங்கு பெற மாட்டார் என்ற செய்திகள் வெளியாகியதற்கு பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த விடயத்தை கடுமையாக விமர்சித்து கொண்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய நாளில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று நடக்கிற வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அரசு தலைவரும் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிறார். ஆனாலும் நேற்று முன்தினம் வெளியான அந்த செய்தி என்பது போலியானது. அது எதிர்க்கட்சிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு, புனையப்பட்டிருக்குது என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் சமிந்தகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க, வெற்றி கொண்டாட்டத்துக்கு அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சரான உதய கம்மன்பில அவர்கள் படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு கருத்து தெரிவிக்கிற போது அரசு தலைவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீர்வறுப்பு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு நாயை இழுத்து வருவதை போலத்தான் மக்கள் அரச தலைவரை இந்த நிகழ்வுக்கு இழுத்து வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதுல இன்னும் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த இலங்கை இராணுவத்துக்கு எதிராக செயற்பட்ட ஒரு குழுவினுடைய தலைவர் தான் தற்போது அரச தலைவர். அவர் ஜேவிபியை சுட்டிக்காட்டுறார். அவர் தான் அரச தலைவராக இருக்கிறார். எனவே அவருக்கு இராணுவத்தை நினைவு கூர்வதில் ஆர்வம் இருக்காது என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி, படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவர் இந்த நாட்டினுடைய அரச தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை போல சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி இப்போது அதிகமாக செய்தித்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான செய்தி ஒன்று, புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் தொடர்பாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் என்றே சொல்ல முடியும். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு நேர்காணல் வழங்கி இருக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வடக்கு கிழக்கில்
தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பல குறைபாடுகள் இருக்குது. குறிப்பாக யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக போகிற அந்த வீதியை திறந்து விடுவது, இராணுவ முகாம்களை அகற்றுவது என்பது ஆபத்தானது. அத்தோட இராணுவத்தினரை இராணுவ முகாம்களுக்குள்ள பூட்டி வைப்பதும் ஆபத்தானது என்று சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்றவர்கள் 10 தற்கொலைதாரிகளை உருவாக்க மாட்டார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. அவர்கள் அப்படி உருவாக்கினா சக்ரான் மாதிரி ஒரு தாக்குதல் இங்கு நடத்தப்படுமாக இருந்தால் மேலும் 100 பாதுகாப்பு முகாம்களை, இராணுவ முகாம்களை அமைக்க வேண்டி வரலாம். எனவே முன்கூட்டியே அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விடயத்தினுடைய அர்த்தம் எனக்கு விளங்கல. மற்ற விடயங்களை விடுவோம். அதில் அவர் சொல்லியிருக்கிறது இராணுவத்தினரை முகாம்களுக்குள் அடைத்து வைத்திருக்க கூடாது என்று. இப்போ எந்த விதமான அச்சுறுத்தல் சூழலும் இல்லை, இப்போதான் நாடு சுதந்திரமாக இருக்குன்னு ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இராணுவத்தை முகாம்களுக்குள்ள வச்சிருக்காம வெளியில் விட்டு என்ன செய்யணும்ன்றதை இவர் எதிர்பார்க்கிறார் என்றதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. அது பற்றிய புரிதல் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இவர் ஒரு முன்னாள் படை தளபதியாக இருந்தாலும் கூட இப்போ இவர் ஆட்சியில் எந்த இடத்துலையுமே இல்லை. அவர் தன்னுடைய கருத்து தான் பதிவு செய்கிறார், தவிர்த்து விட்டுட்டு போகலாம். ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை. நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அடுத்தது மிக முக்கியமான விடயம், உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். நேற்று 5ஆம் மாதம் 18ஆம் தேதி, மே 18 என்றாலே தமிழர்களினுடைய வாழ்க்கையில் அது தவிர்க்க முடியாத ஒன்று. இனப்படுகொலை நடந்ததாகத்தான் தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. இந்த இனப்படுகொலை தொடர்பாக புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கனடாவில் பிரம்டனில் ஒரு நினைவகம் அமைக்கப்பட்டது. அந்த நினைவகம் தமிழின அழிப்பு நினைவகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே அந்த நினைவகம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு இலங்கை அரசு தரப்பு கடுமையாக விமர்சித்திருந்தது. அதுபோல முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச, அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச, அலி சப்ரி, இப்படி நிறைய பேர் கடுமையான எதிர்ப்புகளை அதற்கு வெளியிட்டிருந்தார்கள். அத்தோட இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் கனடாவினுடைய உயர்ஸ்தானிகர்களை அழைத்து இந்த விடயத்தை கண்டித்திருந்தார். இப்படி செய்யக்கூடாது, இது இந்த இலங்கையில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த கண்டனத்துக்கு பிறகு உயர்ஸ்தானிகர்கள் கனடாவுக்கு போய் சொல்லி கனடாவில் அந்த நினைவகம் அகற்றப்படும் என்பதை போல பல பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்கு அந்த நினைவகம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு இலங்கையினுடைய எதிர்ப்பு கனடாவை அஞ்ச வைக்கும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில பிரம்டன் நகரினுடைய முதல்வர் நேற்று மே 18 ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பல விடயங்கள் இருக்குது. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிற விடயம், ராஜபக்ச தலைமையிலான யுத்த குற்றவாளிகளை பொறுப்பு கூறலுக்கு கொண்டு செல்கிற அந்த நாளுக்காக காத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் அந்த அறிக்கையில என்னென்ன விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் என்றதை தமிழ் வடிவமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று நாங்கள் தமிழ் இனப்படுகொலை நாளை நினைவு கூறுகின்றோம். தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பாரிய இனப்படுகொலையை நடத்தியது. அந்த போரின் 16வது வருட நிறைவை நினைவு கூறுகின்றோம். உயிர் தப்பிய பலர் கனடாவிற்கு பாதுகாப்பாக தப்பியோடி வந்தனர். நாங்கள் இழக்கப்பட்ட உயிர்களை, சிதறடிக்கப்பட்ட குடும்பங்களை, நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை நினைவு கூறுகின்றோம். இந்த வலியின் சுமையையும் அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் தொடர்ந்து சுமக்கும் பிரம்டன் மற்றும் கனடா தமிழ் சமூகத்துடன் உறுதியாக இணைந்துள்ளோம். பிரம்டன் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபியின் இருப்பிடம் என்பதால் இந்த ஆண்டு பிரம்டனுக்கு மிகவும் விசேடமானது. இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவு சின்னமாகும். இந்த நினைவு சின்னம் கடந்த காலத்தை நினைவூட்டுவதாகவும் உண்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் அமைதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்திற்கான அழைப்பாகவும் விளங்குகிறது. அதேவேளை ராஜபக்ச அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் இறுதியாக மனிதகுலத்திற்கு எதிராக செய்த குற்றங்களிற்காக பொறுப்பு கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீதிக்காக ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்பதற்கும் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் என்று அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இது பிரம்டன் நகரினுடைய முதல்வர் வெளியிட்ட அறிக்கையினுடைய தமிழ் வடிவம். இதே வேளையில் அந்த நாட்டினுடைய பிரதமரும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் சொன்ன விடயத்தை தமிழ் வடிவமாக வாசிக்கிறேன். இலங்கையில் ஆயுதப்போர் முடிவடைந்து இன்றுடன் 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 26 ஆண்டுகளுக்கு அதிகமாக நீடித்த இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்.
இந்த தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருப்போரையும் நாம் நினைவு கூறுகிறோம். அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவில் பல பகுதிகளில் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதிற்கொள்கிறோம். பொறுப்புக்கூறலுக்கும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கின்றது. இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதியாக செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தட்டும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் இலங்கைக்கான கனடாவினுடைய உயர்ஸ்தானிகர்களை அழைத்து தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருந்தது. எனவே அது கனடாவினுடைய பிரதமர் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் கனடாவினுடைய பிரதமரும் நேற்றைய நாளில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழின படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதுபோல நீதி உண்மையான அந்த எதிர்காலத்தில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு கனடாவினுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை போல தெரிவித்திருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகளை கனடா மேற்கொள்கிறது, தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு இதே குரலோடு இருக்கிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.